மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுடைய தொழிலிலே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொழில் ரீதியான பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். உத்தியோக நிமித்தமாக ஒரு சிலர் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். எடுத்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும். குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இல்லறம் நல்லறமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி வலுவான நிலையிலே திரிகோணஸ்தானத்திலே சந்திரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்ற நாளாக இந்நாள் விளங்குகின்றது. வீடு மனை நிலம் பூர்வீக சொத்து தொடர்பான நீண்ட நாட்களாக இழுத்தடிக்கப்படுகின்ற சில சர்ச்சைகளெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிடும். நல்ல முடிவாக அது இருக்கும். உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உற்றார் உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவையெல்லாம் நீங்கி இப்பொழுது நல்லிணக்கம் ஏற்படும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்ற நாளாக இந்நாள் தொடர்கிறது. இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களுடைய அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வரவும், பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பயணங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத சர்ச்சைகள் வம்பு தும்புகளிலே நீங்கள் மூக்கை நுழைக்க வேண்டாம். இந்நாள் உங்களுக்கு சற்று சுமாரான நாளாகத்தான் இருக்கும். விநாயகரை வழிபடுங்கள். இந்த நாளிலே வளர்பிறை சதுர்த்தி இருக்கிறது. ஆகவே விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுடைய சந்திராஷ்டமத்தினால் எதுவும் தீயபலன் ஏற்படாமல் உங்களை விநாயகர் வழிபாடு காப்பாற்றும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடக்கும் என்று சொல்லலாம். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடக்கும். நீங்கள் விரும்புகின்ற வாழ்க்கை துணை அமைகின்ற ஒரு நேரம். உங்களுடைய மனதிலே உள்ள நியாயமான விருப்பங்கள் அனைத்தையும் இறைவன் பூர்த்தி செய்து வைக்கின்ற ஒரு நேரம். இந்த நாள் உங்களுக்கு பல விதத்திலே நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் வந்து சேரும். தொழில் தொடர்பான முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்நாளிலே நீங்கள் அனைத்து விதமான நன்மைகளும் அடைவீர்கள். அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஆரோக்கியத்திலே ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் சரியாகி இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நேரமாக இந்த நேரம் விளங்குகிறது. இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் செய்கின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். தனலாபாதிபதி சேர்க்கை 5ஆம் இடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு நன்மை நடைபெறும். ஒரு பெரிய தொகை கிடைப்பதற்காக நீங்கள் ஏதேனும் முயற்சிகள் செய்து கொண்டிருந்தால் அது இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடிந்து அந்த பணம் கைக்கு வந்துவிடும். பொருளாதார முன்னேற்றம் மட்டுமில்லாமல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற்று தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துளாராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். ஜீவனஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற காரணத்தினால் தொழிலை வெகு அழகாக முன்னேற்றமடைய செய்து அதிலே வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய தொழிலிலே உங்களுக்கு இடையூறாக உள்ளவர்களெல்லாம் விலகி விடுவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று இந்நாளை சொல்லலாம். ஒரு சிலருக்கு அயல்நாட்டு தொடர்பு மூலமாக நன்மைகள் நடைபெறும். ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பாக்யாதிபதி சந்திரன் பாக்யஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள்.
திருமண வயதிலே இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. நான் பலமுறை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் பிற ஊடகங்கள் வாயிலாகவும் தெரியப்படுத்தி இருக்கிறேன். மார்கழி மாதத்திலே ஜாதகம் வாங்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், பெண் பார்க்க போகலாம். திருமண முகூர்த்தம் தான் மார்கழியிலே வைக்கக்கூடாது, திருமணத்துக்கான முயற்சிகள் எல்லாம் செய்யலாம் என்பதை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் பலர் இதை ஒரு சந்தேகமாக கேட்கிறார்கள். தாராளமாக மார்கழி மாதத்திலே நீங்கள் ஜாதகம் கொடுப்பது, வாங்குவது, பொருத்தம் பார்ப்பது, திருமண பேச்சுவார்த்தை நடத்துவது, பெண் பார்க்க செல்வது அனைத்தும் செய்யலாம். விருச்சிக ராசிக்கு இப்பொழுது திருமண நேரம் நெருங்கிவிட்டது. தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்நாளிலே உங்களுடைய பேச்சு திறமையால் பல சாதனைகளை செய்வீர்கள். நாவன்மை அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற, தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் தனுசிற்கு விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய 2 கிரகங்கள் ராசியிலேயே இருக்கின்றன, சுக்கிரனும் சந்திரனும். தொழில் வளர்ச்சி குறிப்பிடத்தக்க வகையிலே மிக சிறப்பாக இருக்கும். ஒரு ஃபினாமினல் growth என்று சொல்லலாம். அப்படி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் காண்கின்ற ஒரு நேரம். நீங்கள் திட்டமிட்டதை காட்டிலும் சற்று அதிகமான, எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுடைய தொழிலிலே ஏற்படும். நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இப்பொழுது தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். கும்ப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலும் சரி, எல்லா இடத்திலும் உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயங்கள் நடைபெறும். பிடித்தவர்களை சந்திப்பீர்கள். மனதிற்கு பிடித்தவர்கள் உங்கள் கண்ணிலே படுவார்கள். அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை மிகவும் ருசிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சந்திரனும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சனி சுக்கிரன் பரிவர்த்தனை காரணமாக அஷ்டமத்து சனியால் எதுவும் பாதிப்பு இருக்காது. அது மட்டுமல்லாமல் குரு பார்வையிலே சனி இருக்கிறது. ஆகவே இப்பொழுது நன்மைகள் நடைபெறும். குறிப்பாக இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் மாலை நேரத்தில் வந்து சேரும்.